ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அப்புறம் நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிப்போம். एक वचन को पढ़कर फिर प्रार्थना करके हम शुरू करेंगे. சங்கீதம் 91 அதுல 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 91:4. தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். ஜெபிக்கலாம். அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सर को झुकाकर प्रार्थना करेंगे. இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசணும். इस वचन के माध्यम से परमेश्वर हमसे बात करना है. ஒவ்வொரு நாள் நீங்க கர்த்தர்ட்ட சொல்லக்கூடியது என்னன்னா, हर दिन आप परमेश्वर से क्या कहना है? கர்த்தாவே என்ன நீங்க உம்முடைய இரத்தத்தினால மூடுங்கப்பா. हे प्रभु मुझे अपने लहू से ढक दीजिए. உம்முடைய ஆவியினால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க. मुझे अपने आत्मा से अभिषेक कीजिए. உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் என்னை மூடிக்கொள்ளுங்க. पवित्र आत्मा के अभिषेक से आप मुझे ढक दीजिए. உம்முடைய மகிமையின் மேகத்தினால் என்னை மூடிக்கொள்ளுங்க. और महिमा से मुझे भर दीजिए. உம்முடைய கரத்தினால் என்னை மூடிக்கொள்ளுங்கப்பா. आपके हाथों से भर दीजिए. நம்ம கர்த்தர்ட்ட கேட்போம். परमेश्वर से मांगेंगे. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर हमें आशीष करेगा. நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा. எங்கள் எல் ஷடாய் தேவனே मैं துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मसीहा के नाम से प्रार्थना करते हैं. வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க ராஜா. आए हुए वचन के द्वारा हमसे बात कीजिए. இதில் இருக்கிற மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. इसके अंदर जो गुप्त चीजें हैं उसे प्रकट करके दीजिए. நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே. हम कुछ नहीं है प्रभु. எல்லாமே நீங்க தான் ராஜா. सब कुछ आप हो. உம்முடைய அனுகிரகம் எங்க ஒவ்வொருத்தர் மேலே காணப்படட்டும். आपका अनुग्रह हम हर किसी के अंदर दिखाई दे. உம்முடைய கிருபையினால் எங்களை ஆட்கொள்ளுங்க ராஜா. और आपकी महिमा से हमें भर दीजिए. आपके अनुग्रह से भर दीजिए. நீங்க ஏற்கனவே கிருபை கொடுத்திருக்கிறீர். आपने हमें अनुग्रह दिया है. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. उसके लिए धन्यवाद प्रभु. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேல அந்த கிருபை வைத்திருக்கிறதற்காக நன்றி. और आपके बच्चे हर किसी के ऊपर आपने अनुग्रह किया, उसके लिए धन्यवाद. உம்முடைய கிருபை இல்லாம நாங்க இங்க வர முடியாதுப்பா. आपके अनुग्रह के बिना हम आ नहीं सकते. உம்முடைய கிருபை இல்லாம எங்களுடைய கண்ணிமை கூட நாங்க அசைக்க முடியாது. आपके अनुग्रह के बिना हम के आंख को हम हिला भी नहीं सकते. உம்முடைய கிருபை இல்லாம நாங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுப்பா. आपके अनुग्रह के बिना एक कदम भी हम रख नहीं सकते. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்திருக்கிற அதற்காக நன்றி. लेकिन आज आपने वो अनुग्रह किया है, उसके लिए धन्यवाद. வாசிக்கப்பட்ட அந்த வசனத்துல இருக்கிற மறைபொருள்களை வெளிப்படுத்தி தாரும். और जो वचन हमने पढ़ा है उसके अंदर जो गुप्त चीजें हैं उसे प्रकट करके दीजिए. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष कीजिए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं. யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन. உட்காருவோம். बैठेंगे. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. நம்ம 2-3 வாரமா நம்ம கவரிங் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். और 2-3 हफ्ते से हम जो कवरिंग है उसके बारे में देखते आ रहे हैं. மோசஸ் அந்த கற்பலைகளை வாங்கி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது, और मूसा जब 10 आज्ञाओं को लेकर आ रहा था, அப்படி கீழே இறங்கும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. और जब वो नीचे उतरा तो उसका मुख प्रकाशमय हो गया. அவன் ஒரு துணியினால தன்னுடைய முகத்தை என்ன செஞ்சான், மூடிக்கொண்டான். और एक कपड़े से उसने अपने मुख को ढक लिया. அதுக்கு ஹீப்ரூல மாஸ்வே அப்படினு சொல்லி சொல்வாங்க. और हिब्रानी भाषा में उसको मासवे बोलते हैं. அந்த காரியத்தை இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. और आज भी इजराइल लोग उस चीज को करते हैं. இன்னைக்கு மோசஸ் நம்ம மத்தியில இல்ல. मूसा तो हमारे बीच में नहीं है. ஆனா மோசஸ் எழுதின பிரமாணங்கள் அந்த புத்தகம் நம்மட்ட இருக்குது. लेकिन मूसा से लिखा गया वो किताब हमारे पास है. சோ அந்த தோராவை வாசிக்கும்போது, तोरा को पढ़ते समय அவங்க தலித் அப்படிங்கற ஒரு பிரேயர் ஷாலை போட்டுக்கிடுவாங்க. तलित नाम के एक प्रेयर शॉल को पहनते हैं. இன்னைக்கு அது பிரேயர் ஷால்னு சொல்லுவாங்க. आज उसे प्रेयर शॉल बोलते हैं. ஆனா அது தலித் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. लेकिन उसका असली शब्द है तलित. அந்த தலித்தை போட்டு அவங்க அந்த புத்தகத்தை வாசிப்பாங்க. वो तलित पहनकर वो किताब को पढ़ते हैं. ஆனா நம்ம பார்த்தோம் அது கிறிஸ்துவினால அந்த முக்காடு நீக்கப்பட்டாயிற்று. और हमने देखा मसीह के द्वारा वो ढकना जो है वो निकल गया. அந்த கிறிஸ்துவினால அந்த மாஸ்வே எடுக்கப்பட்டுட்டு, और मसीह की वजह से वो मासवे निकाला गया. கிறிஸ்துவினால அந்த தலித் எடுக்கப்பட்டுட்டு, मसीह की वजह से वो तलित निकाला गया அப்படினு சொல்லி பார்த்தோம். ऐसे हमने देखा. அப்புறம் போன வாரம் நம்ம ஒரு குஷ்ரோகியை பற்றி பார்க்கும்போது, पिछले हफ्ते हमने जब कोड़ी के बारे में देखा. அந்த குஷ்ரோகி ஒரு மனுஷனுக்குள்ள குஷ்ரோகி வந்துட்டுனா, यदि एक व्यक्ति के अंदर वो कोड़ आ गया तो அவன் தன்னுடைய தலையை மூடக்கூடாது. वो अपने सर को नहीं ढकना. அந்த தலையை மூடக்கூடாது அப்படிங்கிற
அப்படிங்கிறதுக்கு என்னன்னு சொல்லி சொன்னேன். वो सर को नहीं ढकना का मतलब क्या है करके मैंने बताया. அதை பார்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. उसे पारवा कहते हैं. பார்வா அப்படின்னா पारवा का मतलब துணினால மூடுறது அல்ல, कपड़े से ढकना नहीं. அது தலையை கலச்சு விடுறது. वो अपने सर को बालों को बिगाड़ना. அது ஆசாரியன் அந்த காரியத்தை செய்வாங்க. याजक उस चीज को करते हैं. சோ இது வந்து பார்வா அப்படின்னு சொல்றது. और इसे पारवा कहा जाता है. அவங்க தலையை மூடக்கூடாது. वो सर को नहीं ढकना. தலையை மூடக்கூடாது அப்படின்னா वो सर को नहीं ढकना मतलब நல்ல ஸ்டிஃபா வைக்க இப்படி நல்ல சீவி வைக்க கூடாது. वो अच्छे से बाल बनाकर नहीं रखना. அதை லூஸ் பண்ணிரணும். और उसे बिगाड़ देना है. அதை கோம் பண்ண மாட்டாங்க. उसे कंघी नहीं करेंगे. அதை லூஸ் பண்ணி விட்டுருவாங்க. उसे बिगाड़ देंगे. அதை பார்வா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். उसे हम पारवा करके देखे. அதனுடைய டீகோடிங்கும் நம்ம பார்த்தோம். और उसका डिकोडिंग भी हमने देखा. இன்னைக்கு அதே போல வேற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். उसके जैसे ही और एक चीज को हम देखने वाले हैं. பாருங்க இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். देखिए इस वचनों को हम ध्यान में रखना है. பாருங்க மாஸ்வே அப்படிங்கிறது முகத்தை மூடுறது. मास्वे का मतलब अपने चेहरे को ढकना. அதே மாதிரி தலையை கலச்சு விடுறது என்ன சொல்லுவாங்க பார்வா. वैसे ही बालों को बिगाड़ना को पारवा कहते हैं. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். वैसे ही आज एक चीज को हम देखने वाले हैं. அந்த வசனத்தை மீண்டும் நம்ம வாசிக்கலாம். उस वचन को दोबारा हम पढ़ेंगे. சங்கீதம் 91 அதுல 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். भजन संगीत 91 चौथा वचन. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். वो तुझे अपने पंखों से ढक लेगा. சோ எல்ஷடாய் தேவன் என்ன செய்ய போறாரா? एल शडाई परमेश्वर क्या करने वाला है? அவர் நம்ம மூட போறார். वो हमें ढकने वाला है. அவர் நம்மள கவர் பண்ண போறார். वो हमें कवर करने वाला है. சோ இந்த மூடுதல் அப்படினு சொல்லி வரும்போது जब ढकना आता है இத கர்த்தர் நம்ம மேல அந்த கவரிங் வைக்கிறார். परमेश्वर हमारे ऊपर वो कवरिंग को रखता है. அவர் எப்படி நம்மள கவர் பண்ண போறாரா? वो कैसे हमें कवर करता है? அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மளை மூடுவார். अपने पंखों से हमें ढकेगा. அந்த feathers வச்சு நம்மள மூடுவார். अपने पंखों से वो ढकने वाला है. சோ இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா feathers அப்படினு சொல்லி கொடுத்திருக்கோம். अंग्रेजी में उसे पंख करके दिया गया है. feathers அப்படினு சொல்லி கொடுத்திருக்குது. feathers करके दिया गया है. அந்த 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 விங்ஸ்ல இருக்கக்கூடிய feathers. वो पंख में रहने वाले feathers. அந்த 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 சிறகுகளாலே நம்மள மூடுவார். उस पंखों से वो ढकेगा. பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है அவருடைய சிறகுகளாலே நம்மளை மூடுவார். उसके पंखों से उसे ढकेगा. இந்த மூடுதல் நமக்கு வேணும். ये ढकना हमें चाहिए. இந்த 91 சங்கீதம் எப்பவுமே நம்ம எல்லாரும் வாசிக்க கூடியது. ये 91 जो भजन संगीत है हमेशा हम पढ़ते हैं. எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு சங்கீதம். और सभी को पसंद है ये भजन संगीत. ஊழியத்துக்கு போறவங்க கூட और सेवकाई में जाने वाले भी யார் வீட்டுக்கா போய் ஜெபம் பண்ண போனாங்கன்னா यदि किसी के घर पे प्रार्थना करते हैं ஏதாவது கஷ்ட நஷ்டம் இருந்துச்சுன்னு வைங்க, अगर कोई तकलीफ हो तो அப்ப அவங்க அந்த சங்கீதம் 91 தான் வாசிக்க சொல்லுவாங்க. तो वो भजन संगीत 91 को ही पढ़ने के लिए बोलते हैं. சங்கீதம் 91 வாசிங்க அப்படினு சொல்லி சொல்வாங்க. और भजन संगीत 91 को पढ़ने के लिए बोलते हैं. இளைப்பாறுதல் இருக்குது. वहां पर ही हमारे लिए विश्राम है. அவர் உங்களை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு वो हमें पूरी तरह से ढक कर அந்த அந்த பிரச்சனை வந்து உங்களை பார்க்காதுன்னு, वो समस्या आपको नहीं देखेगा. அந்த பிரச்சனை நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கும். वो समस्या आपको ढूंढेगा. ஆனா நீங்க எங்க போய் ஒளிஞ்சிருக்கீங்க? लेकिन आप कहां रहोगे? அவருடைய செட்டைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்க. उसके पंखों के आड़ में रहोगे. அந்த பிரச்சனை வந்து உங்களை தேடும்போது वो समस्या आकर ढूंढते அது समय பார்க்கிறது உங்களை பார்க்காது. वो आपको नहीं देखेगी. அந்த ரெக்கையை தான் பார்க்கும். वो पंखों को ही देखेगी. அது யாருடைய ரெக்கை? वो किसकी पंख है? அது யெகோஷுவாவுடைய ரெக்கை. वो यहोशुआ का पंख है. அந்த ரெக்கையை தான் அது பார்க்கும். उस पंख को ही देखती அது है. தேடி பார்த்து ஓடி போயிரும் மதுடுங்க. उसे ढूंढ कर बाद में चले அந்த जाएगी. ரெக்கையோட அது போராட முடியாது. उस पंख के साथ वो लड़ नहीं सकती. இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, आज हमारी समस्याएं कुछ भी क्यों ना हो, நீங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முயற்சி பண்ண வேண்டாம். आप उस समस्या का सामना करने की कोशिश मत करो. நீங்க போய் ஒளியக்கூடிய ஒரு இடம் இருக்குது. आप जाके छिपने का एक जगह है. அது யெகோஷுவாவுடைய ரெக்கை தான். वो यहोशुआ का पंख है. நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா उसके अंदर आप गए तो இந்த பிரச்சனை உலந்து மோத வரும். ये समस्या आकर टकराएगी. உங்களை தொடாது. आपको नहीं छुएगा. ஆனா யெகோஷுவாவுடைய ஃபெதர்ஸ்ல தான் வந்து மோதும். लेकिन यहोशुआ के पंखों पर टकराएगा. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும், हम किस प्रकार के जगह पर है, எப்படிப்பட்ட ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், किस प्रकार के घर को परमेश्वर ने दिया है, எப்படிப்பட்ட ஒரு செட்டைகளை கர்த்தர் किस கொடுத்திருக்கிறார். प्रकार के पंखों को परमेश्वर ने दिया அந்த है. செட்டைகளால் நம்மளை அரவணைத்து பார்க்கிற தேவன். उस पंखों के अंदर परमेश्वर ढकता है. அந்த கவரிங்க்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க? उस कवरिंग को हिब्रू में क्या करेंगे? ஷாகாக். शाकाक. இப்போ ஒரு அவர் எதை வச்சு அரவணைப்பாரா? वो किससे ढकेगा? தன்னுடைய ஃபெதர்ஸ்னால, தன்னுடைய செட்டைகள்னால அவர் அரவணைப்பார். वो अपने पंखों के आड़ में लेगा. இந்த செட்டைகளுக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க தெரியுமா? ये पंखों को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? ஆப்ரா அப்படினு சொல்லி சொல்வாங்க. आबरा बोलते हैं.
சிலவங்க இந்த இது சொல்லுவாங்க ஆப்ராக்கா டாப்ரான்னு சொல்லுவாங்கல்ல. और कुछ लोग बोलते हैं ना आबरा का डाबरा करके, அது ஹீப்ரு வார்த்தை தான். वो हिब्रू शब्द है. ஆப்ரா அப்படினா என்னது? ஃபெதர்ஸ்னால கவர் பண்றது. आबरा का मतलब पंखों से ढकना. இந்த ஃபெதர்ஸ்னால கவர் பண்றது ஆப்ரா. पंखों से ढकना जो है आबरा. அது அந்த ஸ்பெல்லிங் நீங்க பாத்தீங்கன்னா उसके अक्षरों को देखेंगे तो அலெஃப் இருக்கும், பெத் இருக்கும், अलेफ बेत, அப்புறம் ரேஷ் இருக்கு, அப்புறம் ஹே இருக்குது. और फिर रेश और हे. இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் ஆப்ரா. ये 4 अक्षर से ही आबरा बनता சோ है. அவர் எப்படி நம்மள ஷாக்காக் பண்றாரு? वो हमें कैसे शाकाक करता है? அவர் ஆப்ரானால ஷாக்காக் वो பண்றாரு. आबरा से शाकाक करता है. அவருக்குள்ள அவருடைய ஆப்ரா இருக்குது. और उसके अंदर उसका आबरा है. இந்த ஆப்ராவனால ஷாக்காக் பண்றாரு. वो आबरा से शाकाक करता है. யார ஷாக்காக் பண்றாரு? वो किसे शाकाक करता है? நம்மள தான் ஷாக்காக் பண்றாரு. हमें ही शाकाक करता நம்ம है. யாரு? हम कौन हैं? இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். लहू से धोए गए लोग हैं. ஹீப்ருல அதுக்கு எந்த எழுத்து? हिब्रू का कौन सा अक्षर है? அதுக்கு மெம் அப்படிங்கிற எழுத்து. मेम नाम का शब्द है. அவர் ஆப்ராவனால वो आबरा से யார கவர் பண்ணிட்டு இருக்காரு? वो किसे ढक रहा है? மெம்ம கவர் பண்ணிட்டு இருக்காரு. मेम को ढक रहा है. சோ இந்த ஆப்ராவையும் மெம்மையும் நீங்க இணைச்சீங்கன்னா आबरा और मेम को जोड़ेंगे तो அதுக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க தெரியுமா? उसको हिब्रू में क्या कहेंगे? ஆபிரகாம் அப்படினு சொல்லுவாங்க. आब्राहम कहते हैं. இன்னைக்கு நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைனா आज हम इब्राहिम का संतान நம்ம हैं. ஆபிரகாமுடைய பிள்ளை தான். हम इब्राहिम का संतान ही யாரு हैं. உண்மையான ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படினா जो कौन असली इब्राहिम का संतान है? யார் மேல கர்த்தருடைய ரெக்க விரிக்கப்பட்டிருக்குதோ जिसके ऊपर परमेश्वर का पंख फैला हुआ है, அவங்க தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். वही इब्राहिम के संतान है. டீகோடிங் படி பார்த்தோம் அப்படினா कोडिंग के हिसाब से देखेंगे तो இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், बहुत सारे लोग बोल सकते நான் हैं ஆபிரகாமுடைய பிள்ளை, मैं इब्राहिम का संतान हूं. நாங்க ஆபிரகாமுடைய சந்ததி. हम इब्राहिम के संतान हैं. இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்லலாம். इजराइल लोग भी बोलते हैं. ஆனா இன்னைக்கு செட்டை யார் மேல விரிக்கப்பட்டிருக்குது? लेकिन पंख आज किसके ऊपर है? இன்னைக்கு யார் மேல அந்த ஆபிரா விரிக்கப்பட்டிருக்குதோ किसके ऊपर वो आबरा फैला हुआ है? அவங்க தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். वही इब्राहिम के बच्चे हैं. இன்னைக்கு நம்ம தான் மெம். आज हम मेम हैं. நம்ம இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். लहू से धोए गए लोग हैं. இந்த கழுவப்பட்ட ஜனங்கள் மேல इस धोए गए लोगों के ऊपर கர்த்தர் ஒரு கவரிங் கொண்டு வர்றார். परमेश्वर एक कवरिंग को लेकर आता ஒரு है. ஷாக்கா கொண்டு வர்றார். एक शाका को लेकर आता அந்த है. ஷாக்காக்கு என்னது? वो शाका क्या है? அதுதான் ஆப்ரா. वही आबरा है. அந்த ஆப்ரா உங்க மேல இறங்கும் போது वो आबरा आपके ऊपर उतरते समय ரெண்டு எனர்ஜி அங்க வருது. दो एनर्जी आती है. ஒன்னு நீங்க இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கீங்க, एक आप लहू से धोए गए हैं. நீங்க தான் மெம். आप ही मेम हो. இது ஒரு எனர்ஜி. ये एक एनर्जी है. இன்னொரு எனர்ஜி வந்து ஆப்ரா. और एक एनर्जी जो है आबरा, அது அவருடைய சேட்டை. वो उसका पंख है. அவருடைய சேட்டை உங்க மேல அமரும் போது, उसका पंख आपके ऊपर आते समय, உங்க மேல கவரிங்ல வரும்போது, आपके ऊपर कवरिंग के रूप में जब आता है, அந்த ஆபிரகாம் மெம் ஒன்னாகும் போது, वो आबरा और मेम एक जुड़ते समय, அப்பதான் நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி என்று அழைக்கப்படுவோம். तभी हम इब्राहिम के संतान करके बोले जाएंगे. எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி ஆக முடியாது. सभी लोग इब्राहिम के संतान नहीं हो सकते. யார் மேல கர்த்தர் தன்னுடைய ஆபிரா விரிச்சிருக்காரோ, जिसके ऊपर परमेश्वर अपने आबरा को फैलाए हैं, இன்னைக்கு இந்த ஷாக்காக்கு நம்ம மேல இருக்குதா? आज ये शाकाक हमारे ऊपर है क्या? இந்த ஷாக்காக்கு நம்ம மேல இருந்துச்சுனா, शाकाक हमारे ऊपर होगा तो கொள்ளை நோய் உங்களை பார்க்க முடியாது. महामारी आपको पहचान, आपको ढूंढ नहीं पाएगी. அது ஆபிராவை தான் பார்க்கும். वो आबरा को ही देख पाएगी. ஆபிராவும் மெம்பும் இணையும் போது, आबरा और मम जब जुड़ता है, அங்க ஆபிரகாம் உருவாகிறார். वहाँ अब्राहम होते हैं. அவர் யாரு? वो कौन है? விசுவாசிகளின் தகப்பன், विश्वासियों का पिता है. ஜாதிகளின் பிதா. जातियों का पिता है. எந்த ஜாதிகளின் பிதா? कौन से जाति का पिता है? நம்ம எல்லாருக்கும் அவர்தான் அப்பாவா. हम सभी लोगों के लिए वही पिता है. இன்னைக்கு அவருடைய செட்டை நம்ம மேல விரிக்கப்பட்டிருக்குது. आज उसका पंख हमारे ऊपर फैला हुआ है. யெகோஷுவாவின் செட்டை நம்ம மேல இருக்கணும். यहोशुआ का पंख हमारे पर होना இன்னைக்கு चाहिए. நம்ம என்ன காரியத்துல இருக்கோ சிந்திச்சு आज हम பாருங்க. किस चीज में सोच कर देखिए. ஏதாவது பிரச்சனை அப்படினா, कोई समस्या हो तो நம்ம அந்த பிரச்சனையை மோத பாக்குறோம். उस समस्या का सामना करते हैं. அத மோதும் போது उस सामना जब करते हैं, அந்த பிரச்சனையின் பார்வை உங்க மேல தான் விழும். वो समस्या आपको ही देखेगा. ஆனா நீங்க அவருடைய செட்டைகள்ல நீங்க மறைஞ்சு உட்கார்ந்துட்டீங்கன்னா, लेकिन अगर आप पंखों के आड़ में छिप गए, அது யாரை பார்க்கும்? वो किसे देखेगा? நீங்க கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க. आप उसके नजर में नहीं दिखोगे. ஆனா நீங்க அந்த பிரச்சனைக்கு யெகோஷுவா தான் கண்ணுக்கு தெரியும். वो समस्या को सिर्फ यहोशुआ ही दिखाई देगा. அவன் யெகோஷுவா பார்த்த பிறகு திரும்ப மோத முடியாது. वो यहोशुआ को देखकर उससे टकरा नहीं सकता. உங்களோட மோதுறதுக்கு முன்னாடி आपसे टकराने से पहले நீங்க எங்க இருக்கீங்கறத உறுதிப்படுத்திக்கிடுங்க. आप कहां पर हो उसे स्थिर कीजिए. உங்க மேல அட்டாக் வருதுன்னா, आपके ऊपर अगर अटैक होता है, அப்ப நீங்க வெளியில நின்னுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். तो इसका मतलब यह है कि आप बाहर हो. உள்ள
உள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுங்க. अंदर जाकर छिप जाओ, அந்த ஆப்ராக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுங்க. वो आब्रा के अंदर छिप जाओ, அந்த அட்டாக் எல்லாமே ஆப்ரால விழும். वो अटैक आब्रा के ऊपर गिरेगा, மெம்முக்கு ஒண்ணும் செய்யாது. मेम को कुछ नहीं होगा, மெம்முக்கு சேஃப்டி தான். मेम को सुरक्षा है, அங்கதான் சேஃப்டி இருக்குது. वहीं पर सुरक्षा है। பாருங்க இந்த கவரிங் இன்னைக்கு நம்ம மேல வரணும். ये ढकना जो है हमारे ऊपर आना சோ चाहिए। யெகோஷுவா நம்ம மேல ஒரு கவரிங் பண்றார். यहोशुआ हमारे ऊपर एक कवरिंग को देता है। இந்த கவரிங்க்கு ஹீப்ரூல என்ன சொல்வீங்க? इस कवरिंग को हिब्रू में क्या कहेंगे? ஷாகாக் அப்படினு சொல்லணும். शाकाक बोला जाता है। பாருங்க இதே போல ஷாகாக், ऐसे ही शाकाक, பாருங்க அங்க நீங்க மோசேஸோட நேரத்துல मूसा के समय में கர்த்தர் மோசேஸ்க்கு சொன்னார், परमेश्वर मूसा से कहे, நீ ஒரு உடன்படிக்கையின் பெட்டி பண்ணு. तू एक वाचा का संदूक बना, அந்த உடன்படிக்கையின் பெட்டி மேல उस वाचा के संदूक के ऊपर அங்க கிருபாசனம் இருக்கணும். वहां कृपा का आसन होना चाहिए, அங்க ரெண்டு பக்கத்துலயும் கேருபீன்கள் இருக்கணும். दोनों बाजू में केरूब होना है। அந்த கேருபீன்களுடைய ரெக்கை, उस केरूब के पंख அது எங்க இருக்கணுமா? वो कहाँ रहना है? அங்க அந்த கிருபாசனத்தை மூடிக்கொள்ளணும். वो कृपा के आसन को ढकना है। இது ஒரு கவரிங். ये एक कवरिंग है। பாருங்க வாசிக்கலாம் அந்த வசனத்தை. उस वचन को पढ़ेंगे, யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் निर्गमन का 25वां अध्याय, அதுல 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 20वें वचन को पढ़ेंगे। யாத்ராகமம் 25:20. निर्गमन 25:20 பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, கேருபீன்கள் அவங்க தன்னுடைய ரெக்கையினால அந்த கிருபாசனத்தை மூட வேண்டும். वो अपने पंखों से उस कृपा हासन को डापना है। இது ஒரு कवरिंग, ये एक डपना है। இது இந்த ரெக்கையினால எங்க கவர் பண்றாங்க? ये पंखों से क्या डपते हैं? அங்க கிருபாசனத்தை கவர் பண்ணிட்டு இருக்காங்க, कृपा के हासन को डपते हैं। அந்த கவரிங்க்கும் ஷாகாக் அப்படி தான் சொல்லுவாங்க। उसे भी शाकाक ही बोला जाता है। இன்னைக்கு நம்ம மேல அந்த கவரிங் வரணும், हमारे ऊपर वो कवरिंग आना चाहिए। இன்னைக்கு கிருபாசனத்து மேல அந்த கவரிங் இருக்கிறதுனால कृपा आसन के ऊपर एक कवरिंग है, इसके लिए அந்த இடத்துல கர்த்தர் மகிமையாக இறங்குகிறார்। उस जगह पे परमेश्वर महिमा में उतरता है। பாருங்க அந்த அதுல ஒரு விசேஷமான காரியம் இருக்குது, उसमें एक विशेष चीज है। இந்த கவரிங் அது மேல இருக்கும், ये कवरिंग उसके ऊपर होगा, எது மேல? சிங்காசனத்து மேல இருக்கும், और सिंहासन के ऊपर। அந்த சிங்காசனத்துல யார் இறங்குவா? उस सिंहासन के ऊपर कौन उतरता है? யெகோஷுவா அங்க இறங்குவார்। यहोशुआ उतरता है। அப்படி இறங்கும்போது जब वो उतरता है, அங்க ஆசாரியன் இரத்தத்தோட அங்க நிக்கணும், और याजक लहू के साथ वहां रहना है। அந்த பிரதான ஆசாரியன் और महायाजक இவர் யோம் கிப்பூர் டைம்ல, वो योम किपुर के समय में வருஷத்துல ஒரு தடவை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க। साल में एक बार महापवित्र स्थान में जाते हैं। அப்ப எல்லா பிரஜைக்காக, पूरे प्रजा के लिए அன்னைக்கு சர்வாங்க அந்த அட்டோன்மென்ட் நடக்கும், और वहां पर अटोनमेंट होता है, பாவ நிவாரண பலி அங்க நடக்கும்। पाप का बलि होता है। அந்த பலி பண்ணிட்டு उस बलि को देकर அந்த இரத்தத்தை அங்க ஜனங்கள் மேல தெளிப்பாங்க, उस लहू को लोगों के ऊपर छिड़काते हैं, அத ஆசாரியர் மேல தெளிப்பாங்க, याजकों के ऊपर छिड़काते हैं। அப்புறம் அந்த இரத்தத்துல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு उसमें उस लहू में से थोड़ा सा लेकर அவங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் वो महापवित्र स्थान में जाकर அங்க கிருபாசனத்து மேல தெளிப்பாங்க। वो कृपा हासन के ऊपर छिड़काते हैं। அப்பதான் கர்த்தருடைய கோபம் தணியும், तब परमेश्वर का क्रोध कम होता है। இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அக்கிரமத்துக்காக அங்க ஒரு பாவ நிவாரணம் நடக்கும்। इजराइल लोगों ने जो पाप किया उसके लिए वहां पर एक बलि होता है। அங்க இரத்தம் தெளிக்கப்படும் போது लहू जब छिड़काया जाता है, கர்த்தருடைய கோபம் அங்க தணிஞ்சு போயிடும்। परमेश्वर का क्रोध कम हो जाता है। இப்படிதான் அங்க காரியம் நடந்துட்டு இருந்துச்சு। ऐसे ही वहां पर हो रहा है। அந்த சிங்காசனத்து மேல, उस सिंहासन के ऊपर, அந்த கிருபாசனத்து மேல कृपा आसन के ऊपर, அங்கேயும் ஒரு கவரிங் இருக்குது। वहां पर भी एक कवरिंग है। அத கேருபீன்கள் கவர் பண்ணிட்டு இருக்காங்க। वो उसे केरूब कवर किए हैं। ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல ऐसा भविष्यद्वक्ता के किताब के 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கவரிங் நீங்க பார்க்கலாம்। 6वें अध्याय के अंदर आप देखेंगे तो उस कवरिंग को आप देख सकते हैं। அங்க உன்னதமான சிங்காசனத்து மேல யெகோஷுவா உட்கார்ந்து இருக்கிறார், और महासिंहासन के ऊपर यहोशुआ विराजमान है। அங்க தேவதூதர்கள் சேராபீன்களும் கேராபீன்கள் அங்க அசைவாடி கொண்டிருக்கிறாங்க। और सेराफीन और केराफीन जो है वहां पर मंडरा रहे हैं। அங்க ஒரு கவரிங் இருக்குது, वहां पर एक ढकना है। இன்னைக்கு அந்த கவரிங்க்கு என்ன சொல்வாங்க? उस कवरिंग को क्या बोलेंगे? ஷாகாக் அப்படினு சொல்வாங்க। शाकाक करके बोलते हैं। இந்த ஷாகாக் நம்மளுக்கு தேவை, ये शाकाक हमें चाहिए। ஆனா யாருடைய ஷாகாக் தேவை? लेकिन किसका शाकाक चाहिए? ஒரு தூதனுடைய ஷாகாக் நமக்கு வேண்டாம், एक दूत का शाकाक नहीं, ஆனா யெகோஷுவாவுடைய ஷாகாக் நம்மளுக்கு தேவை। लेकिन यहोशुआ का शाकाक चाहिए। இந்த இவன் லூசிஃபர் இருக்கான்ல, लूसीफर जो है, இவனை கர்த்தர் இவனை பற்றி சொல்லும்போது, मसीह इसके बारे में जो बोलते हैं, நீ காப்பாற்றுவதற்கு
அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் அப்படினு சொல்லி சொல்வார். और तू बचाने के लिए अभिषेक किया गया केरूब करके बोलता है. அது இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா उसे अंग्रेजी में देखेंगे. நீ கவர் பண்றதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். ढकने के लिए अभिषेक किया गया केरूब है. இந்த கேரூபின்கள் தன்னுடைய ரெக்கையினால கவர் பண்ணுவாங்க. ये केरूब जो है अपने पंखों से ढकते हैं. அவங்க எந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருக்குதோ उन्हें जिस जगह पे नियुक्त किया गया है அந்த இடத்தை அவங்க செட்டையினால கவர் பண்ணுவாங்க. उस जगह को वो पंखों से छिपाते हैं. இன்னைக்கு நம்ம மேல கேருபீன்களுடைய செட்டைகள் இல்ல. आज हमारे ऊपर केरूबीन का पंख नहीं, ஆனா யெகோஷுவாவுடைய செட்டை நம்ம மேல இருக்குது. यहोशुआ का पंख हमारे ऊपर है. அந்த செட்டை நம்ம மேல விரிக்கப்பட்டிருக்குது. वो पंख हमारे ऊपर फैला हुआ है. அந்த ஆபிரா நம்ம மேல விரிக்கப்பட்டிருக்குது. आब्रा हमारे ऊपर फैला हुआ है. இன்னைக்கு உங்க மேல ரத்தம் மட்டும் தான் வேணும். आज आपके ऊपर केवल लहू ही चाहिए. ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களா இருப்பமானால் यदि हम लहू से धोए गए लोग होंगे तो ஆல்ரெடி நம்ம மேல கர்த்தர் ரத்தத்தை போட்டுருக்கிறார். पहले ही परमेश्वर ने लहू को दिया है. நம்ம தான் அந்த ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள். हम ही वो लहू से धोए गए लोग இந்த हैं. ஜனங்க மேல ஆபிரா வரும்போது इस लोगों के ऊपर आब्रा आते समय அங்க நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகளா காணப்படுவோம். हम इब्राहिम के लोग दिखाई देंगे. விசுவாசத்தின் சந்ததியா காணப்படுவோம். हम विश्वास के संतान बनेंगे. எவ்வளவு ஒரு அருமையான காரியத்தை வச்சிருக்கா பாருங்க. कितना अद्भुत चीज को परमेश्वर ने रखा है. ஒரு தடவை மோசேசுக்கு ரொம்ப ஒரு ஆசை. एक बार मूसा को एक इच्छा हुई. கர்த்தாவே நான் உம்முடைய மகிமையை நான் எப்படியாவது பார்க்கணும். है प्रभु तेरी महिमा को मैं देखना है. உம்முடைய மகிமையை நான் காணணும். तेरी महिमा को देखना है. மோசே எவ்வளவு அற்புதத்தை பார்த்தான். मूसा ने बहुत अद्भुत चीजों को देखा. செங்கடல் இரண்டாக பிளந்ததை பார்த்தான். लाल समुद्र दो भाग होते हुए देखा. அவன் கோலை நீட்டினவனே செங்கடல் ரெண்டா பிளந்துட்டு जब लाठी को फैला है तो लाल समुद्र दो भाग हो गई. ஒரு கொப்பை உடைச்சு தண்ணியில போட்ட உடனே और एक लकड़ी को तोड़कर पानी में डालते ही கசப்பாய் இருந்த அந்த தண்ணீர் மதுரமா மாறிட்டு जो कड़वा था पानी वो मधुर हो गया. எவ்வளவு அற்புதத்தை பார்த்தான். बहुत सारे अद्भुत को देखा. அங்க முட்செடியில் அக்கினி எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தான். और वहां काटेरी झाड़ में वो आग जलता हुआ देखा. இவ்வளவு அற்புதம் நடந்த பிறகு इतना अद्भुत देखने के बाद அவனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? उसका इच्छा क्या है? கர்த்தாவே நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும் கர்த்தாவே. प्रभु मैं तेरी महिमा को देखना है. நாங்க உங்க மகிமையை காணணும். हम तेरी महिमा को देखना है. இன்னைக்கு அதே மகிமையை நம்ம பார்க்கிறதுக்கு நம்ம வாஞ்சை வரணும். आज उस महिमा को देखने का इच्छा हमारे अंदर आना चाहिए. இன்னைக்கு நிறைய பேர் அற்புதத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. आज बहुत सारे लोग अद्भुत को देखने का इच्छा रखते हैं. और मिरेकल என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. अद्भुत मेरे जीवन में होना है करके इच्छा रखते हैं. அது கண்டிப்பா நடக்கும். वो जरूर होगा. ஆனா நம்மளுடைய வாஞ்சை எப்படி இருக்கணும்னா लेकिन हमारा इच्छा कैसा होना चाहिए? கர்த்தாவே நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும் கர்த்தாவே. प्रभु मैं तेरी महिमा को देखना है. உம்முடைய மகிமையை நான் காணணும். तेरी महिमा को मैं देखना है. இவ்வளவு அற்புதத்தை செய்யற தேவனை நீங்க பார்க்க வேண்டாமா? वो इतना अद्भुत करने वाले परमेश्वर को आप देखना नहीं है क्या? உங்களுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றான்னு வைங்களேன். यदि आपका कोई सपोर्ट करता है, அந்த சப்போர்ட் பண்ற ஆள் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. वो सपोर्ट करने वाला व्यक्ति कौन है आप नहीं जानते. சின்ன வயசுல இருந்தே உங்க படிப்புக்கு எல்லா खर्चाவும் பண்ணிருக்கார். आपके बचपन से लेकर सारे पढ़ाई का अभ्यास का खर्चा किया உங்க है. கல்யாணத்துக்கு எல்லா பொறுப்பை எடுத்து செஞ்சிட்டார். आपके शादी का सारे जिम्मेदारी को उसने पूरा किया. உங்க பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கார். आपके बच्चों को जो जो चाहिए वो सारे चीजों को कर रहा है. கஷ்டத்தின் நேரத்துல செய்யக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கார். और तकलीफ के समय में जो करना है वो सब कर रहा है. ஏதாவது ஆபத்து வரும்போது அவர் முன்னாடி நிக்கிறாரு. वो कोई तकलीफ आते समय आपके सामने आके खड़े हो जाता எல்லா है. செலவுகளும் அவர் பண்றார். सब कुछ वो करता है. அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்காதா? ऐसे व्यक्ति को देखने का इच्छा नहीं होता है இது क्या? யாருப்பா நம்மளுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கறா? कौन है मेरी मदद कर रहा நம்ம है? அவரை கண்டிப்பா பார்க்கணும். मैं उसे जरूर देखना है. அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்காதா? ऐसा एक इच्छा हमारे अंदर नहीं होगा क्या? கண்டிப்பா இருக்கும். जरूर होगा. இந்த வாஞ்சை ये इच्छा இன்னைக்கு நமக்குள்ள வரணும். आज हमारे अंदर आना है. நம்ம வியாதியா இருக்கும்போது हम बीमार रहते हैं, நம்மளை சுகப்படுத்துகிற தேவன். हमें चंगा करने वाला நம்ம परमेश्वर है. பலவீனமா இருக்கும்போது हम जब कमजोर हैं, நம்மளை பலப்படுத்துகிற தேவன். हमें बल देने वाला परमेश्वर நமக்கு है. கையில காசே இல்லாத நேரத்துல हमारे हाथ में पैसे नहीं होते हैं, அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். वो हमें मदद करने वाला परमेश्वर இப்படி है. எல்லா காரியத்தையும் செய்கிற தேவன் ऐसे सारे चीजों को करने वाले परमेश्वर நம்ம को பார்க்கணும்னு ஒரு வாஞ்சை வரக்கூடாதா? हम देखना है करके इच्छा नहीं आना அந்த है क्या? வாஞ்சை கண்டிப்பா வரணும். वो इच्छा जरूर आना है. மோசஸ்க்குள்ள வந்ததே ஆனால் मूसा के अंदर आया तो ஒரு ஆட்டின் இரத்தத்துக்கு கீழே இருந்த மோசஸ்க்கு அப்படி ஒரு வாஞ்சை இருக்குமானால் एक मेमने के लहू के अंदर जो मूसा है उसके अंदर वो इच्छा है तो யெகோஷுவாவின் இரத்தத்துக்கு கீழே இருக்கிற நம்மளுக்கு यहोशुआ के लहू के नीचे जो है हम, அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வாஞ்சை तो இருக்கணும்? हमारे अंदर कितना इच्छा होना चाहिए? நமக்கு நம்ம ஒவ்வொரு நேரம் துணை புரிகிற தேவன். हर एक समय वो हमारे साथ में रहता है. அவரை நம்ம பார்க்க வேண்டாமா? उसे देखना नहीं है क्या? அவரை பார்க்கணும். நம்ம उसे हम देखना है. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். और मन में जो साफ है वो धन्य है. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். वो परमेश्वर की दर्शन करेंगे. அவருடைய தரிசனத்தை பார்ப்பதற்கு उसे दर्शन को देखने के लिए நம்மளுடைய இருதயத்தை நம்ம பரிசுத்தமாக்குவோம். हमारे मन को पवित्र करेंगे. இந்த மோசஸ்க்கு ஒரு பெரிய வாஞ்சை. मूसा के अंदर बहुत बड़ी इच्छा, கர்த்தாவே நம்முடைய மகிமை பார்க்கணும் கர்த்தாவே. प्रभु में तेरी महिमा को देखना है. அப்பதான் கர்த்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். तभी परमेश्वर से बोलता है. பாருங்க யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் निर्गमन का 33वां अध्याय அதுல 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 22वें वचन को पढ़ेंगे.
யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பாருங்க, கர்த்தர் சொல்றார், परमेश्वर कहता है நான் அந்த கன்மலையின் வெடிப்பிலே உன்னை வைத்து मैं उस चट्टान पर रखकर चट्टान के दरार पर चट्टान के दरार में रखकर அந்த கன்மலையின் வெடிப்பிலே உன்னை வைப்பேன், और तुझे चट्टान के दरार पे रखूंगा, அந்த வெடிப்பிலே வைத்து நீ என்னுடைய மகிமையை பார்க்கும்போது और तू जब मेरी तेज को देखेगा என் கரத்தினால் உன்னை மூடுவேன். मेरे हाथों से तुझे ढकूंगा. இப்போ எப்படி மூட போறாரா? अब कैसे ढकने वाला है? அவருடைய கரத்தினால் நம்மள ஷாக்காக் பண்ண போறாரு. वो अपने हाथों से हमें शाकाक करने वाला है. அவர் தம்முடைய ரெக்கையினால நம்மள ஷாக்காக் பண்ணார். अपने पंखों से हमें शाकाक किया. ஆபிரவான ஆபிரா அப்படிங்கிற வார்த்தையினால ஷாக்காக் பண்ணார். आब्रा शब्द से उसने शाकाक किया. இப்போ கர்த்தர் சொல்றார், நான் காஃப்னால உன்னை ஷாக்காக் பண்ண போறேன். अब परमेश्वर कहता है कि मैं तेरे काफ से तुझे शाकाक करूंगा. என்னுடைய உள்ளங்கையினால உன்னை மூடுவேன். मेरे पंजे से मैं तुझे ढकूंगा. அப்படி மூடும்போது ऐसे ढकते समय என்னுடைய மகிமை நீ காண்பாய். मेरे महिमा को तू देखेगा. அப்ப அவருடைய கை டிரான்ஸ்பரண்ட் கரம். तो उसका हाथ जो है ट्रांसपेरेंट हाथ है. மூடிட்டோன்னா எப்படிப்பா பாப்போம்? अगर ढक देंगे तो कैसा दिखेंगे? அந்த மூடுதல் என்ன? वो ढकना क्या है? அவருடைய கரத்தினால் நம்மளை மூடும்போது वो अपने हाथों से ढकते समय இந்த கண் அடப்பட்டு போகும். ये आंख तो बंद हो जाएगी. அங்க வேற ஒரு கண்ணை கர்த்தர் திறக்கிறார். दूसरे आंख को परमेश्वर खोलता ஒரு है. கவரிங் நம்ம மேல வருது. एक ढकना हमारे ऊपर आ रहा அது है. அவருடைய உள்ளங்கை நம்மளை கவர் பண்ணும். वो उसका पंजा जो है हमें ढकता है. அந்த கவரிங் நம்ம மேல வரும்போது वो कवरिंग आते समय நம்ம அவருடைய மகிமையை பார்க்க हम போகிறோம். उसकी महिमा को देखेंगे. அவருடைய மகிமையை நம்ம தரிசிப்போம். उसकी महिमा को हम दर्शन இந்த करेंगे. கண்ணினால் அல்ல, इस आंख से नहीं, இந்த மாம்ச கண்ணினால் அல்ல, इस मांस के आंख से नहीं, ஆவிக்குரிய கண்ணினால் நம்ம அவரை பார்க்கணும். आत्मिक आंख से उसे देखेंगे. அதுக்கு யார் மூடணுமா? उसके लिए कौन बंद करना है? யெகோவாவுடைய கரம் உங்களை ஷாக்காக் பண்ணணும். यहोशुआ का हाथ आपको शाकाक करना है. அவருடைய செட்டைகள் உங்களை ஷாக்காக் பண்ணணும். और उसके पंख आपको शाकाक करना है. அவருடைய ஆப்ரா உங்களை ஷாக்காக் பண்ணணும். उसका आब्रा आपको शाकाक करना है. அவருடைய காஃப் உங்களை ஷாக்காக் பண்ணணும். उसका काफ आपको शाकाक करना है. அப்படி ஷாக்காக் பண்ணும்போது ऐसे शाकाक करते நம்ம समय அவருடைய மகிமையை பார்ப்போம். हम उसकी महिमा को देखेंगे. இன்னைக்கு அந்த மகிமையை நம்ம பார்க்கிறதுக்கு வாஞ்சை இல்லையா? आज उसकी महिमा को देखने का इच्छा नहीं है क्या? ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்தார் அப்படினா, एक दिन परमेश्वर ने क्या किया? அவர் யோவான், பேதுரு, யோவான், யாக்கோபு மூணு பேரையும் கொண்டு போனார். पतरस, यूहन्ना और याकूब तीनों को ले गया. இந்த மூணு பேரையும் அங்க மறுமலை கொண்டு ये போறார். तीनों को रूपांतर पहाड़ में ले जाता है அங்க தன்னை மறுபடுத்தி காமிக்கிறார். और वहां अपने आप को रूपांतर करके दिखाता இவங்க है. இந்த மூணு பேரும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ये तीनों लोग अचंभित होकर देख रहे थे. முகம் சூரியனை போல பிரகாசிக்குது. और उसका मुख सूरज के मानित प्रकाशित है. அவருடைய வஸ்திரம் வெளிச்சமா இருக்குது. और उसका वस्त्र जो है प्रकाशित है. அவரை பற்றி வர்ணித்துக்கிட்டு இருக்கிறார். उसके बारे में वर्णन कर रहा है. இப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ऐसे वो जब देख रहे हैं, எலியாவும் மோசஸும் அங்க காணப்படுறாங்க. एलिया और मूसा वहां पर दिखाई देते இந்த हैं. காட்சியை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது इस दर्शन को वो देखते समय ஒரு மகிமையின் மேகம் அவர்களை மூடிட்டு, एक महिमा का मेघ उन्हें ढक दिया. ஒரு மகிமையின் மேகம் அவங்களை சாக்காக் பண்ணிட்டு, एक महिमा का बादल उन्हें ढक दिया. அங்க இருந்து ஒரு சத்தம் வந்தது, वहां से एक आवाज आया, இவர் என்னுடைய நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र है, இவருக்கு செவி கொடுங்கள். इसे सुनो. ஒரு கவரிங் வருது. एक ढकना आता है. ஒரு மகிமையின் மேகம் நம்மளை கவர் பண்ணணும். एक महिमा का बादल हमें ढकना है. இன்னொரு இடத்துல இருக்குது, और एक जगह पे है, நம்மளுடைய ஜெபம் அவர்கிட்ட போகாதபடிக்கு हमारा प्रार्थना उसके पास नहीं जाने के लिए ஒரு மேகம் அவரை சாக்காக் பண்ணுதான். एक बादल उसे शाकाक करता है. அந்த அவர் முகத்துல சாக்காக் வரக்கூடாது. उसके चेहरे पे शाकाक नहीं आना. நம்ம மேல மகிமையின் சாக்காக் வரணும். हमारे ऊपर महिमा का शाकाक होना है. மகிமையின் அந்த மேகம் நம்மளை சாக்காக் பண்ணணும். महिमा का बादल हमारे ऊपर शाकाक होना है. இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருக்கோ சிந்திச்சு आज பாருங்க. हम किस स्थान में है सोच के देखिए. இன்னைக்கு இந்த மூடுதல் நம்ம மேல வரணும். आज वो ढकना हमारे ऊपर आना है. அவர் தம்முடைய செட்டிகளால் நம்மளை वो மூடிக்கொள்வார். अपने पंखों से हमें ढकेगा. அந்த ஆபிரவானை நம்ம மூடணும். वो आब्रा से हमें ढकेगा. இன்னைக்கு அந்த மகிமையின் மேகம் நம்ம மேல வந்துட்டா, आज वो महिमा का ढकना हमारे ऊपर आ गया क्या? அவருடைய அந்த காஃப், அவருடைய உள்ளங்கை நம்மளை மறைக்குதா? उसके पंजे से हमें ढकता है क्या? நம்மளுடைய வாஞ்சை என்னதோ அதுதான் நடக்கும். हमारा इच्छा जो है वही होगा. நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமான பாவம் இருக்குமானால் यदि हमारे जीवन में बहुत पाप होगा ஒரு மேகம் तो நம்மளை சாக்காக் பண்ணிரும். एक बादल हमें शाकाक நம்மளுடைய करेगा. ஜெபம் அவருடைய சமூகத்துக்கு போய் சேராதபடிக்கு
சேரும்படிக்கு हमारी प्रार्थना उस तक पहुंचने के लिए, அவருடைய முகத்தை அது மறைக்கும். नहीं पहुंचने के लिए उसके चेहरे को ढकेगा। இன்னைக்கு நம்மளுக்கு வேற சாக்காக் தேவை. आज हमें दूसरा शाकाक चाहिए। கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பது போல और जैसे मुर्गी अपने बच्चों को आड़ में लेती है, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அரவணைப்பு தேவை. आज हमारे लिए एक आड़ चाहिए। அந்த ஆப்ரா தேவை. वो आबरा चाहिए। எந்த ஆப்ரா? क्या आबरा? யாருடைய ஆப்ரா? किसका आबरा? அது யெகோஷுவாவுடைய ஆப்ரா. वो यहोशुआ का आबरा है। அவர்தான் நமக்கு தாய் கழுகு. वो ये हमारी माता उकाब है। நம்மெல்லாம் அவருடைய குஞ்சுகள். हम सब उसके बच्चे हैं। அவருடைய அந்த ரெக்கை கீழே उसके पंखों के नीचे வேற எந்த குஞ்சுகளும் போகாது. और कोई बच्चे नहीं जाएंगे। கோழி பாருங்க, கோழி இதுல கூட நிறைய குஞ்சுகள் போயிடலாம். वो मुर्गी के पंख के अंदर बहुत सारे बच्चे जा सकते हैं। வாத்து குஞ்சும் போய் உட்கார்ந்துடும். वो बतख के बच्चे भी जाके बैठ सकते हैं। நீங்க எந்த முட்டையை அது கீழே பொறுக்கி வைக்கீங்களோ, जो अंडा आप उसके नीचे रखते हैं, அந்த பறவைகள் அதனுடைய ரெக்கைக்குள்ள போகும். और उस पक्षी जो है उसके पंख के अंदर जाएगी। ஆனா நீங்க யார் மூலமா பிறந்தவங்க? लेकिन आप किससे जन्मे हैं? பெரிய கழுகாகி யெகோஷுவா மூலமா பிறந்தவர்கள். बड़ा उकाब यहोशुआ से जन्मे हैं। அப்ப கழுகு குஞ்சுகள் எங்க தான் அடைக்கலம் போகும்? तो उकाब के बच्चे कहां पर जाएंगे? கழுகின் செட்டைக்குள்ள வரணும். वो उकाब के पंखों के नीचे ही आएंगे। கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், परमेश्वर ने इस्राएल लोगों को देखकर कहा, கழுகு தன்னுடைய குழந்தைகளை சுமப்பது போல और जैसे उकाब अपने बच्चों को उठाती है, நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். मैं तुम्हें उठा कर चला। நம்மளை சுமக்கிற தேவனும் அவர்தான், हमें उठाने वाला परमेश्वर भी நம்மளை वही है। அரவணைப்பதும் அவர்தான், हमें घेरने वाला परमेश्वर भी वही है। எல்லாம் அவர்தான் நம்மளுக்கு. सब कुछ वही है हमारे இன்னைக்கு लिए। நம்ம அந்த கவரிங்குள்ள இருக்கணும். आज हम उस कवरिंग के अंदर होना அந்த है। மகிமையின் மேகம் நம்மளை उस ஆட்கொள்ளணும். महिमा का बादल हमें ढकना है। அவருடைய உள்ளங்கை நம்மளை மறைத்துக் கொள்ளணும். उसका पंजा जो है हमें ढकना है। அவர் எங்க வச்சு மறைப்பாரா? वो कहां से ढकेगा? அவர் ஒரு கண்மலையின் வெடிப்புல வச்சு மறைப்பார். वो चट्टान के दरार में रख के हमें छुपाएगा। அந்த கண்மலைக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா, वो चट्टान को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? सूर அப்படினு சொல்லி சொல்வாங்க. सूर बोला जाता है। TSUR सूर। TSUR सूर। இந்த சூர்ல முதல் எழுத்து என்ன அப்படினா, सूर का पहला अक्षर क्या है? TS அதாவது சாடே அப்படினு சொல்லி வரும். वो TS जो है उसके लिए साड़े ये शब्द आता है। அடுத்து U க்கு என்ன எழுத்து வரும்னா, और U के लिए क्या आता है? அதுக்கு வாவ் என்கிற எழுத்து வரும். वाव ये अक्षर आता है। அப்புறம் R க்கு என்ன வரும்னா, हार के लिए क्या आता है? ரேஷ் வரும். रेश आता है। இந்த மூணு எழுத்து சேர்ந்தது ये तीनों अक्षर मिलकर அதுதான் சூர். उसे ही सूर बोला जाता இதுல है। முதல் எழுத்து சாடே. पहला अक्षर साड़े। அந்த சாடே யாரை குறிக்குதுனா, ये साड़े किसे बताता है? ஒரு குனிந்த மனிதனை குறிக்குது. एक झुका हुआ व्यक्ति को बताता है। அடுத்தது ரேஷ் யாரை குறிக்குது? और अगला रेश किसे बताता है? மகிமையின் தேவனை குறிக்குது, யெகோஷுவாவை குறிக்குது. महिमा में परमेश्वर यहोशुआ को बताता है। இந்த மனிதன் மேசியாவை பார்க்க வேண்டுமானால், मनुष्य अगर मसीहा को देखना है तो நடுவுல வாவ் வருது. बीच में वाव आना है। இந்த வாவ் எங்க அடிக்கப்பட்டது? ये वाव कहां पर है मारा गया? அவருடைய கரத்தில் அடிக்கப்பட்டது. उसके हाथों में मारा गया। ஆணிபா இந்த கரம், किले से मारा गया हाथ, அது ஒரு மனிதனை மறைக்கும் போது वो एक व्यक्ति को ढकते समय நீங்க யெகோஷுவாவை பாப்பீங்க. आप यहोशुआ को देखेंगे। ஒரு மூணு எனர்ஜி அங்க வருது. एक तीन एनर्जी वहां पर आता है। இந்த மூணு எனர்ஜி வரும்போது, ये तीन एनर्जी आते समय, மூணு எனர்ஜி ஒன்னு சேரும்போது, ये तीनों एनर्जी एक मिलने के समय, அதுதான் கண்மலை, அது பூரணப்படுது. वही के वहां पर परिपूर्ण होता है। இப்போ இந்த இடத்துல மோசஸ் தான் அந்த சாடே. इस समय में मूसा ही वो साड़े है। அந்த சாடே அங்க அந்த மோசஸை வந்து கண்மலையின் வெடிப்புல வைக்கிறார். वो मूसा को परमेश्वर वो चट्टान के दरार में रखता है। அங்க வச்ச பிறகு वहां रखने के बाद அவருடைய கரம் அங்க அவனை வந்து மூடுது. उसका हाथ आकर वहां पर ढकता है। அதுதான் வாவ். वही वाव है। அது மூடும்போது वो ढकते समय அந்த மோசஸ் யாரை பார்த்தா? मूसा किसे देखता है? எல்லாத்துக்கும் தலையாகிய மேகத்தை அவன் பார்க்கறான். वो सबका सर जो है वो बादल को देखता है। அந்த மகிமையை அவன் பார்க்கறான். उस महिमा को देखता है। அந்த சரீரத்தை அவன் பார்த்தான். उस शरीर को वो देखता है। அந்த மகிமையின் சரீரத்தை பார்த்தான். वो महिमा में शरीर को उसने देखा। அவன் முன்பாகத்தை பார்க்கல. वो सामने के तरफ नहीं देखा। ஆனா வேதம் சொல்லுது அவன் கர்த்தருடைய முதுக பார்த்தான் அப்படினு சொல்லி வேதம் சொல்லுது. कलाम में बोला गया कि परमेश्वर के पीठ को उसने देखा। அவன் கர்த்தருடைய பின்பக்கத்தை பார்த்தான். परमेश्वर के पीठ को देखा है। மூன்று காரியங்க வருது. तीन चीज वहां पर आता है। ஒன்னு மோசஸ் வரார், एक मूसा, அடுத்தது கர்த்தருடைய கரம், और अगला परमेश्वर का हाथ, அடுத்தது சிலுவையில் அடிக்கப்பட போகிற ஒரு சரீரத்தை அவன் பார்த்தான். और क्रूस में मारे जाने वाले एक शरीर को उसने देखा। இந்த மகிமை அவன் பார்த்தான். इस महिमा को उसने देखा। இதுதான் சூர். यही सूर है। அதுதான் கண்மலை. वही चट्टान है। பாருங்க இந்த மூன்று எனர்ஜி இணையும். ये तीनों एनर्जी जो है जुड़ता है। இன்னைக்கு நீங்க அந்த கண்மலையில
கண்மலையிலிருந்து எடுக்கப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா आज यदि आप वो चट्टान से निकाले गए होंगे तो அங்க ஒரு வெடிப்பு இருக்குது. वहां पर एक दरार है. அந்த அடைப்பை அடைக்கிறதுக்கு நீங்க தான் அங்க போய் உட்காரணும். उस दरार को बंद करने के लिए आप भी वहां पर जाना है. அந்த கண்மலையின் வெடிப்புல மோசேஸை கொண்டு போய் வைத்தார். उस दरार में मूसा को जाकर रखा. இன்னைக்கு நம்ம அந்த வெடிப்புல உட்கார வேண்டி இருக்குது. आज हम उस दरार के अंदर आना है. எதுக்கு உட்காரணும்? क्यों बैठना है? அவருடைய மகிமையை பார்க்கிறதுக்கு, उसकी महिमा को देखने, அவருடைய மகிமையை பார்ப்பதற்கு उसकी महिमा को देखने के लिए நம்மள ஒரு கரம் வந்து மூடும். हमें एक हाथ आके ढकता है. அன்னைக்கு மோசேஸை மூடும்போது ஒரு கரம் மூடிச்சு. और उस दिन मूसा को जब ढक रहा था तो एक हाथ आकर ढका. இன்னைக்கு நம்மளுக்கு மகிமையின் கரம் வந்து மூடும். आज महिमा भरा हुआ हाथ आकर ढकेगा. ஆணிபாய் இந்த கரம் நம்மள வந்து மூடும். किले से मारा गया हाथ आके ढकेगा. பாருங்க, நம்மள ஒரு மூடுதல் இருக்குது. देखिए हमारे ऊपर एक ढकना है. நம்ம மேல ஒரு சாக்காக் வருது. हमारे ऊपर एक शाकाक है. இந்த சாக்காக் நம்ம மேல இருக்குதா? ये शाकाक हमारे ऊपर है क्या? நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா? आप इब्राहिम के संतान हो क्या? ஆமா அப்படினா, अगर है तो ஆமாவா இல்லையா? आमेन. ஆமாம். அதுலயும் மெம் தான். उसमें भी मेम है. நீங்க மெம்னா ஆமா சொல்லிருங்க. आप हां करके बोलिए. அந்த ஆபிரா அவங்க மேல அமையும் போது, वो आबरा आपके ऊपर आते समय, அங்க மெம்மோடு இணையும் போது, वो मेम के साथ जुड़ते समय, அங்க ஆபிரகாமா நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா மாறுறீங்க. आप इब्राहिम के संतान बन जाते हैं. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததிகள். आज हम सब इब्राहिम के संतान हैं. எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. कोई समस्या क्यों ना आए, सब चिंता मत कीजिए. கர்த்தர் சொன்னா நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிடுறேன். परमेश्वर ने कहा तुम चुप रहो, मैं देख लूंगा. நம்ம மத்தவங்க கிட்ட சொல்லுவோம்ல, हम दूसरों से बोलते हैं. நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கிறேன், मैं बहुत सारे लोगों को बोला हूं, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் பாத்துக்கிடுவார். आप चुप रहो, परमेश्वर देख लेगा. சும்மா மட்டும் இருக்க கூடாது. और शांत नहीं रहना है. சும்மா வெளியில உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ऐसे शांत बाहर नहीं बैठना है. சும்மா எங்க உட்கார்ந்து இருக்கணும்? और शांत किधर बैठना है? ஆபிராக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும். आबरा के अंदर बैठना है. நீங்க ஆபிராக்கு வெளியில நான் இங்க சும்மா இருக்கேன் அப்படினு சொன்னா அது பத்தாது. आप आबरा के बाहर जाकर मैं शांत रहता हूं करके बोलेंगे तो नहीं चलेगा. நீங்க வெளியில போய் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, आप बाहर रहेंगे तो பிரச்சனைக்கு ஈஸியா உங்களை கண்டுபிடிச்சிடுவான். उस समस्या के लिए आपको आराम से ढूंढेगा. அந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கிறான். समस्या नाम का एक व्यक्ति है. அவன் कण பார்வை உங்க மேல கண்டிப்பா விழுந்துரும். उसका नजर आपके ऊपर गिर जाएगा. ஆனா நீங்க சும்மா இருந்தாலும் வெளியில இருக்காதீங்க. आप ऐसे ही व्यर्थ मत बैठिए. நீங்க சும்மா எங்க இருக்கணுமா? கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருங்க. आप शांति से परमेश्वर के हाथ के अंदर बैठिए. அவருடைய ஆபிராக்குள்ள வந்துருங்க. उसके आबरा के अंदर आना है. அவர் உங்களை பாதுகாப்பா. वो आपको संभालेगा. பிரச்சனை உங்களை தேடிக்கிட்டே இருக்கும். समस्या आपको ढूंढेगी. வியாதி உங்களை தேடிக்கிட்டே இருக்கும். और बीमारी आपको ढूंढेगी. ஆனா கர்த்தர் உங்களை மூடிக்கொள்வா. लेकिन परमेश्वर आपको ढकेगा. ஒரு சில நேரம் சில அட்டாக் வரும். कुछ समय में ऐसे अटैक आएगा. அட்டாக் வந்துட்டுனா புடிஞ்சிடுங்க, நீங்க வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. अटैक आए तो समझ लीजिए आप बाहर हो. எப்பவும் உள்ளேவே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. हमेशा अंदर ही बैठेंगे क्या? அந்த குஞ்சுகள் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காது. तो वो बच्चे बाहर नहीं बैठते. அப்படியே மேல போகும், தாய் மேல விளையாடும். ऐसे ही माँ के ऊपर जाती है, ऐसे खेलेगी. தாய் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும். और माँ ऐसे बैठी रहती है. உடனே இது கொஞ்சம் மேல ஏறி தாய்க்கு மேல போய் உட்காரும். वो ऐसे धीरे धीरे माँ के ऊपर जाके बैठती है. அப்புறம் அப்படியே வெளியில லாந்த ஆரம்பிக்கும். वो ऐसे बाहर टहलने लगती है. அப்படி வெளியில லாந்தும் போது மேல இருந்து ஒரு பாத்துக்கிட்டே இருக்கும் எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு. और जैसे बाहर टहलती है, ऊपर से अटैक करने के लिए देख रहा है. அப்ப அதனுடைய பார்வையில நீங்க விழுந்துருவீங்க. तो उसके नजर में आप गिरोगे. இந்த தாய் கழுகு என்ன செய்யும்னா, ये माता उखाब क्या करती है? அந்த கோழி அந்த தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க என்ன செய்யும்னா, ये मुर्गी अपने बच्चों को कैसे संभालती है? அது உடனே கூப்பிடும். वो तुरंत बुलाती है. கூப்பிட்ட உடனே குஞ்சுகள் எல்லாம் ஓடி வந்துரும் அந்த கரைக்குள்ள. वो तो बुलाते ही वो सारे बच्चे जो है अपने पंखों के आड़ में आ जाती है. அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, वैसे कोई भी समस्या क्यों ना நீங்க आए, வெளியில சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. आप बाहर ऐसे ही मत बैठिए. நீங்க எங்க போய் உட்கார்ந்திருக்கணும்? आप कहां जाके बैठना है? யெகோஷுவாவின் ஆபிராக்குள்ள போயிருங்க. यहोशुआ के आबरा के अंदर बैठना है. டாபருக்குள்ள போயிருங்க. டாபர் डाबर के अंदर जाइए. டாபர்னா, डाबर का मतलब? நான் ஆப்ரா का டாபரா சொல்லல. आबरा का डाबर ना नहीं बोल रहा हूँ. பிரதர் ஆப்ரா சொல்லிட்டாங்க, இனிமே டாபரா சொல்லுவாங்க. अभी ब्रदर आबरा बोल दिया, अभी डाबरा बोलेंगे. டாபர் அப்படினா, डाबर का मतलब? தபார் அப்படினு சொன்னா வார்த்தைன்னு சொல்லி அர்த்தம். दबार का मतलब जो है वचन. அந்த வார்த்தைக்குள்ள நம்ம இருப்போம். उस वचन के अंदर रहना है. அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். वो हमें आशीष देगा. நீங்க சும்மா இருப்பீங்க, आप चुप रहोगे, நான் உங்களுக்காக யுத்தம் मैं செய்வேன். तुम्हारे लिए युद्ध करूंगा. அந்த பிரச்சனை வந்துச்சுனா அவர் பாத்துக்கிடுவார். वो समस्या आएगी तो वो देख लेगा. நம்ம இருக்க கூடியது அவருடைய ஆபிரால இருப்போம். हम कहां रहना है? उसके आबरा के अंदर रहना கர்த்தர் है. பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य நம்ம करेगा. அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம सरों ஜெபிக்கலாம். को झुकाकर प्रार्थना करेंगे. கர்த்தரை நோக்கி கேட்போம். परमेश्वर से मांगेंगे, கர்த்தாவே என் மேல உம்முடைய ஆபிராக்குள்ள ஷாக்காக்க போடுங்கப்பா. हे प्रभु मेरे ऊपर आपके आबरा के शाकाक को दीजिए. அந்த உம்முடைய செட்டைகளினால் என்னை அரவணைத்துக் கொள்ளுங்க. आपके पंखों से मुझे छिपा लीजिए. நான் தான் மெம் கர்த்தாவே. मैं ही मेम हूँ நான் இரத்தத்தினால் கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளை. और तेरे लहू से धोया गया व्यक्ति हूँ. என் மேல உம்முடைய ஆபிரா காணப்படட்டும். मेरे ऊपर आपका आबरा दिखाई நான் दे. ஆபிரகாமுடைய சந்ததி என்று அழைக்கப்படுவதற்கு मैं
उन्हें आब्रा का संतान करके बुलाए என் जाने के மேல लिए ஆபிரகாம் நீங்க போட்டுருங்கப்பா, मेरे ऊपर आब्रा को ढेल என்னை दीजिए, ஆசீர்வதிங்க, मुझे आशीष என்னை कीजिए, கர்த்தாவே என்னை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. मुझे पवित्र कीजिए करके நம்ம बोलेंगे। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे क्या? வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शदाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। உம்முடைய பிள்ளைகளை நீங்க செட்டையினால பாதுகாத்துக் கொள்ளுங்க. अपने बच्चों को पंखों के आड़ में छिपा लीजिए, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. आप संभालिए प्रभु, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष कीजिए। எந்த பிரச்சனைகள் உம்முடைய பிள்ளைகளை நோக்கி வந்து கொண்டிருந்தாலும் जो समस्या आपके बच्चों के ओर आता है, அந்த பிரச்சனைகளை நீங்க பார்த்துக் उस கொள்ளுங்கப்பா. समस्याओं को आप देख लीजिए, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆபிராக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க. अपने बच्चों को अपने आब्रा के अंदर ले அந்த लीजिए। பிரச்சனை உம்முடைய பிள்ளைகளை பார்க்கவே கூடாது. वो समस्या आपके बच्चों को नहीं देखना, அந்த வியாதி உம்முடைய பிள்ளையை லொகேட் பண்ண கூடாது. वो बीमारी आपके बच्चों को लोकेट नहीं करना, ஆனா நீங்க அவங்களை உம்முடைய ஆபிராவினால பாதுகாத்துக் आप கொள்ளுங்க. अपने आब्रा से उन्हें संभाल दीजिए। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष कीजिए எங்களை प्रभु। தாழ்த்தி உம்முடைய கரத்தில் हमें தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।